அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. ரமதானுடைய நன்மைகளை நம்மக்கிட்ட இருந்து திருடுற ஒரு 9 திருடர்களை பற்றி நம்ம பார்க்கலாமா? இன்ஷா அல்லாஹ். திருடன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவி தான். ஒர்த்லெஸ் ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், ஷேம்லெஸ் ஷோஸாக இருக்கட்டும், அவ்வளோ ஏன் இந்த ஒரே ஒரு சீரியல் மட்டும்தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கன்வின்ஸ் பண்ணிக்கவும் கூடாது. இன்ஷா அல்லாஹ் இந்த டிவி அப்படிங்கிற அந்த கெட்ட விஷயத்துலேருந்து நம்ம தவிர்த்துக்குவோம். சரிங்களா? பல நன்மைகளை இதன் மூலயமா நம்ம இழக்கிறோம். தேவையில்லாமல் இன்ஷா அல்லாஹ் இதை தவிர்த்துக்கலாம். 2வது திருடன் யார் தெரியுமா? ஷாப்பிங் தான். மார்க்கெட்டுன்னு கூட சொல்லலாம். அது சாப்பிட்ற ஐட்டமாக இருக்கட்டும், இல்லை நம்ம உடுத்திக்கிற உடையாக இருக்கட்டும், நம்மளுடைய மணியும் டைமும் பல வகையில் நம்ம இதில் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அதை தவிர்த்துக்கலாம். நம்ம என்ன தான் வாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதை மட்டுமே நம்ம பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் ஈதோடைய 3 நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடியே ஈதோடைய ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணி அது காஸ்டியூம்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி வச்சிட்டோன்னா கடைசி பாக்கியமிக்க அந்த நோன்புகள், கடைசி 10 நோன்பு இருக்கு இல்லையா, அதில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு இதை லேசாக்கி தருவான். சரிங்களா? 3வது திருடன் யார் அப்படின்னா அது நம்ம சொல்லவே வேணாம். பல பேருக்கு இதுதான் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாகவே இருக்கும். வேறு யாரும் கிடையாது, நம்மளுடைய மொபைல் ஃபோன்ஸ் தான். ஸோ இது எந்த வகையில் நம்ம நம்மளுடைய டைமு மணி எல்லாம் நமக்கு வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ப்ளஸ் இதை நம்ம நோண்டிக்கிட்டே எனக்குன்னு சில டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு நோம்பெல்லாம் முடித்து நம்ம அலுப்பாக இருந்தால் கூட இதை நோண்டிக்கிட்டே இருந்து அதனுடைய விளைவாக நம்ம நோன்பை சிலர் வெறுக்கிறோம். சிலர் தஹஜ்ஜுதை விட்டுடுறோம். எவ்வளோ பாக்கியமிக்க ஒரு விஷயத்தை இழக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் இதையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு செட்டிங்ஸில் டைம் செட் பண்ணி வச்சுட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் ப்ராப்பராக யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? 4வது பார்த்திங்க அப்படின்னா கிச்சன். லேடீஸ் ஏதோ சஹரும் இஃப்தாரும் குக்கிங் காம்படிஷன் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க இப்போல்லாம். ஸோ நம்ம என்ன சமைக்கிறோம், விதவிதமாக செய்யணும் பிள்ளைங்களுக்கு அப்படின்ற இதில் நம்மளுடைய நன்மைகளை இழக்கிறோம். மறுமையில் அதே பிள்ளைங்க நமக்கு எதிராக சாட்சி சொல்கிற அளவுக்கு கொடுமைகள் கூட நடக்கலாம். நல்லா நமக்கு பாதுகாத்து தரணும். அதனால் கிச்சன்லேயே நம்மளுடைய என்டையர் லைஃப் டைம் நம்ம கொடுக்குறோம். இந்த ப்ரெஷியஸான ரம்ஜானையாவது நம்ம கிரேஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். ஃபுட் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இதனாலலாம் நடக்குது. இது நல்லதாக நான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே காம்படிஷனே கிடையாது. நிறைய நன்மைகள் அல்லணும், அதுதான் இங்கே காம்படிஷனே. அடுத்த திருடன் யார் அப்படின்னா ஃபோன் கால்ஸ் தான். சரி, நம்ம ஃபோன் தேவையில்லாமல் யூஸ் பண்ணாதானே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணிக்கணக்காக யாரு கூடயாவது அரட்டை அடிச்சுக்கிட்டோ, ரொம்ப லாங்கான கான்வர்சேஷன், அதுவும் இப்போல்லாம் ஹராமான ரிலேஷன்ஷிப் கூட தான் ஹலாலான விஷயங்களெல்லாம் நம்ம பண்ணுறோம். தொழுகைக்கு நீ எந்திரிச்சியா, நான் எந்திரிச்சேன், நான் உனக்கு தொழுகை எழுப்பி விடுறேன், நீ எழும்பு தொழுவு. ஸோ எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும். ஸோ தேவையில்லாமல் இந்த மாதிரி நம்ம ரொம்ப நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது, ஏதோ ஒன்று பேசி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக காசிப்ஸு, பேக் பைட்டிங்கு, தேவையில்லாத பாவங்கள் தான் சேருது. எதுக்கு? அடுத்து 6வது திருடன் யார் தெரியுமா? அதிகமாக பணம் சேர்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த ஆசை இருக்குல்ல, அதுதான் 6வது திருடன். அல்லாஹ் நமக்கு அவனுடைய கசானால கிள்ளி கொடுத்தாலே இந்த உலகம் முழுக்க ரொம்பிடும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக நம்ம நன்மைகளை செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் தர்மங்களை எடுத்து கொடுக்கலாம். நம்ம அதிகமாக நன்மைகள் தர்மங்கள் செய்கிறதுனால நமக்கு ஜஹன்னத்திலேருந்து பாதுகாவல் கிடைக்கிது இன்ஷா அல்லாஹ். அதுவும் ரம்ஜான் டைமில் நம்ம அதிகமாக நன்கொடைகளை வாரி வழங்குறவங்களாக இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து 7வது பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாமல் கூட்டம் கூடுறது. அது ஆண்கள் டீ கடையில் சாதாரணமாக கூடுற கூட்டமாக கூட இருக்கலாம். பெண்கள் தொழுகை முடிச்சுட்டு ஒரு திண்ணையை பிடிச்சி கூடுற கூட்டமாக கூட இருக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே தேவையில்லாதது தான்.
நம்ம இந்த மாதிரி கூட்டம் கூடி என்ன பேச போகிறோம்? அல்லாஹ் நமக்கு என்னென்னலாம் நியாமத் கொடுத்துருக்கான், அல்லாஹ் நமக்கு என்னென்னலாம் பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணியிருக்கான், நான் பேச போகிறோம்? கிடையவே கிடையாது. தேவையில்லாத சீக்ரெட்ஸு, பேக் பைட்டிங்கு, சின்சாவை என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு ஆரம்பித்து பாவங்களை சம்பாதிப்போம். அதுவும் ரம்ஜான் மாதம் அதுவுமா நமக்கு இதெல்லாம் தேவையா? கிடையவே கிடையாது. ஹராமான விஷயம், தேவையில்லாத விஷயங்களில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விட ஏதோ ஒரு நன்மையான காரியம், அட்லீஸ்ட் சீக்கிரமாக தூங்கிட்டா கூட அடுத்த நாள் தஹஜத்துக்கு எந்திரிச்சு சஹரை நம்ம வந்து திருப்தியாக ரொம்ப சந்தோஷமாக செய்யக்கூடிய பாக்கியமாவது நமக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் லேசாக்கி தருவான். அடுத்து 8வது திருடன். இவர் தான் திருடர்கள்லையே தலைவன் கூட சொல்லலாம். நம்ம இந்த காலத்தில் இதில் தான் அதிகமாக மூழ்கி இருக்கும். அல்லாஹ் நம்மளை வந்து பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். சோஷியல் மீடியான்னு சொல்கிறோம். இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், டெலகிராம், ஃபேஸ்புக்கு, ஆண்ட்ராய்ட் மொபைல், எதுவாக வேணால் இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம நன்மையான காரியத்துக்கு யூஸ் பண்ணுறதை விட தீமையான காரியத்துக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அல்லாஹ் நமக்கு வந்து பாதுகாத்து தரட்டும். எதை ஓப்பன் பண்ணாலும் நமக்கு வந்து இப்போ எல்லாமே ஆபாசம், ஃபித்னாக்கள், தேவையில்லாமல் நம்ம வந்து டைமை தான் வேஸ்ட் பண்ணுறோம். இப்போல்லாம் நமக்கு வந்து அரைகுறையாக ட்ரெஸ் பண்ணாலும் அது வந்து தப்பாக தெரியல. ரொம்ப ஒரு லிமிட்டை க்ராஸ் பண்ணால் தான் தப்பாக தெரியுது. எதனுடைய விளைவுன்னு இதை நினைக்கிறீங்க? அடிக்கடி அதையே இதில் வந்து நமக்கு காமிச்சு அதை வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. நம்மளை அதை வந்து பழக்கி விட்டுட்டாங்க. அதனால தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு தப்பாகவே ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் ஓரளவுக்கு ஓகே அக்செப்டபிள் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இன்னும் ஒரு சிலர் வந்து நம்ம முஸ்லீமாக இருந்தும் கூட யூடியூப் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டுக்குள்ளார குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ்ஸு மாற்றி புர்கா போட்டுட்டு வெளியில் போகிறது எல்லாமே வீடியோ பிடிச்சி போடுறாங்க. அப்போ அந்த புர்காவை நீங்கள் யாருக்காக போடுறீங்க? அந்த ஹிஜாபை யாருக்காக பேணுறீங்க? அந்த ஊர் மக்களுக்காகவா? அல்லாஹ் பாதுகாத்து தரட்டும் இன்ஷா அல்லாஹ். ரம்ஜான்லலாம் நமக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கெலாம் டைமே கிடையாது. ஏகப்பட்ட நன்மைகள் வளர்ச்சி செய்கிறதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுவும் இப்போ இருக்கிற ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் நடுவில் நம்ம அவ்வளவு நன்மைகளை சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது எளிது கிடையாது. இன்ஷா அல்லாஹ் நமக்கு லேசாக்கி தரட்டும். அதை எளிதாக்குறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி 9வது அந்த கடைசி திருடன் யார் தெரியுமா? நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் இதுதான் நிஜம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பிஸ்னஸ் தான். அதுவும் முக்கியமாக சொல்லணுமே, லேடிஸாகவும் இருக்கிறவங்களும் இப்போல்லாம் வந்து நம்ம அந்த கேக்ஸாக இருக்கட்டும், ஹென்னா சொல்ல மறந்துட்டோமே, ஹென்னா பிஸ்னஸாக இருக்கட்டும், இதெல்லாமே ரம்ஜான் டைமில் தான் பீக் டைம். ஆஃபர் அதிகமாக போடுறேன், இது அதிகமாக செய்கிறேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முழு நேரத்தையும் கிச்சனில் பாதி நேரத்தையும் பிஸ்னஸில் பாதி நேரத்துலையும் கொடுத்துட்டு நன்மைகளில் நம்ம கோட்டை விட்டுடுறோம். நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். நமக்கு வந்து இந்த ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸையும் தேவை தான் கண்டிப்பாக, சரிங்களா? ஆனால் அதுக்காக நம்மளுடைய இபாதத்துகளை எந்த குறையும் வச்சிடக்கூடாது. கசானாவை கொடுக்குறவன் அல்லாஹ் தான், சரிங்களா? அல்லாஹ் வந்து அவனுடைய கசானாவில் கிள்ளி நமக்கு இந்த உலகத்தில் கொடுத்தா கூட நமக்கு வந்து வாழ்கிற வரைக்கும் நமக்கு வந்து அதுவே போதுமானதாக இருக்கும். அந்த அளவுக்கு அது வரக்கத்துக்கு நிறைஞ்சதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் லேசாக்கி தருவான். அதனால் இந்த 9 விஷயங்கள்லேருந்தும் எவ்வளவு தவிர்த்துக்க முடியுமோ, எவ்வளவு பாதுகாக்க முடியுமோ உங்களுடைய நேரத்தை அவ்வளவு பாதுகாத்துக்கோங்க. நேரத்தை வீணடிக்காமல் நிறைய நன்மைகளை சம்பாதிப்போம் இன்ஷா அல்லாஹ். எனக்காகவும் அதிகமாக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.